தமிழரோட ஆதரவாளர் ஒரு வக்கீலை போய் வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நிறையா, அதாவது அது சரி தப்புன்றதை தாண்டி அங்கே போனவங்க அருவா எடுத்துட்டு போனது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பேசுவோம். ஆனால் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, இருந்தாலும் அந்த இடத்துக்கு அருவா கொண்டுட்டு போய் மிரட்டணும்னு யார் சொல்லி அவர் அவங்க மனைவிட்ட நீங்கள் ஏன் அருவா எடுத்துட்டு வந்தீங்கன்ற கேள்வி கேட்டிருப்பாங்க அங்கே உள்ளவங்க. அங்கே உள்ளவங்க கேட்கும் போது அவங்க அதுக்கு இல்லை நாங்கள் கொண்டு வரல அப்படின்ற பதில் எதுவும் சொல்லலையே. அப்படி இல்லை சரியில்லைன்றதுக்காக எல்லாரும் தான் விஷயத்த நானே பண்ணிக்கலான்னு அருவா எடுத்துட்டு போயிட முடியாதுல்ல. வீடியோ பதிவிட்டிருக்காரு. ஸோ அந்த பதிவுக்கு நீங்கள் பதிலடியாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்திருந்தா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை, இவரும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான், நீங்கள் அதிலே காட்டியிருக்கலாம்ல. ஏன் நேரில் போய் சந்திச்சு அவர்கிட்ட அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரவுடி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ரவுடி ஒருத்தர் போய் அப்பாவே வக்கீல அருவாள் எடுத்துட்டு போய் வெட்ட போயிட்டாரு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க செய்திகள் பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி சம்பந்தமா நான் பேசினாலும் நான் முட்டு கொடுக்குறேன், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக தான் பேச போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சாமானியரா தங்கை அக்ஷரா அவர்கள் அவங்க சில கேள்விகள் வச்சிருக்காங்க. பொதுவான ஒரு கேள்விகளா மக்கள் மத்தியில என்னவா இருக்குங்கிறத நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க. அதற்கான விளக்கத்தை தான் நம்ம கொடுக்க போறோம். இன்னைக்கு இந்த காணொலி தான் ஆனந்த டாக்ஸ்ல வெளியில் வரப்போகுது. அரசியல்ல நீங்க தலையிடலனா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். நாம் தமிழரோட ஆதரவாளர் ஒரு வக்கீலை போய் வெட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நிறையா சோசியல் மீடியாவில் நிறைய பரவிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் தான் அவர் கன்னியாகுமரியை சேர்ந்த ராஜ பரோன் அப்படிங்கிறவர். இவர் வக்கீல் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சோசியல் மீடியாவில் தான் எப்படியாவது பப்ளிசிட்டி ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாரு. அதற்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, என் தந்தை பேரை நான் காப்பாற்றணும், என் தந்தை பேரை எல்லாரும் சொல்ல வைக்கணும் அப்படின்ட்டு அந்த நெல்சன் அப்படிங்கிற பேரை முதல்ல பேரை வச்சு, அவர் பேர் ஆல்டன் பி நெல்சன், அப்படிதான் அவர் ஐடியா. அவர் பேர் ஆல்டன் தான். ஆனால் அவங்க அப்பா பேரை தான் நெல்சன் நெல்சன் சொல்லி வழக்கறிஞருக்கு படிச்சதா இருக்காங்க. இவர் குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பேரூராட்சியோட தலைவரா இருக்காரு. புரியுங்களா? இவர் எந்த கட்சியுமே கிடையாதான். நான் ஒரு பொதுவான ஆளா அவர் காட்டிக்கிறாரு. சோசியல் மீடியால பாவமா ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு அப்ராணி போல ஒரு நல்லவர் போல அவர் பேசுறாரு வக்கீல் அப்படிங்கிறதுல. இப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு சிக்கல் வருதுன்னா, இவர் அங்க இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ், முன்னாடி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர், அங்கே கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை வெட்டி அதை கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கேரளாவில் துறைமுகம் கட்டுறதுக்காக இங்கிருந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இயற்கை வளங்களை வெட்டி கொண்டு போறாங்க. இதற்கு அங்கே இருக்கக்கூடியதுல பெருமளவு போராட்டம் பண்ணது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க தான் போராட்டங்கள் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சோசியல் மீடியால நம்ம எப்படியாவது பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வீடியோ போட்டார். முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ பப்ளிசிட்டி ஆகுது. அது ஒரு 10,000 பேர் 5,000 பேர் ஒரு 1,00,000 பேர் கூட பார்த்துக்கலாம் வச்சுங்களேன். இதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி அண்ணன் சீமான் அவர்கள் 2 முறை போய் அங்கே போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்கே சீலன் அவர்கள் சாலைகள் மறியல் பண்றாரு. அந்த கனரக வாகனங்கள் ரோட்ல போகும்போது சாலை விபத்துகள் நடக்குது. இதுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி அங்கே மனு கொடுக்கறது, எஸ்பி அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. இவன் வக்கீல் தானே, யார் இந்த நெல்சன் வக்கீல் தானே, நீ வழக்கு தொடர்ந்துருப்பியா? எதுவுமே கிடையாது. அவன் மனோ தங்கராஜ் மீது இவர் பேசுறாருன்னு வச்சுங்களேன். மனோ தங்கராஜ் மேல பேசுறது குற்றச்சாட்டு உண்மை. நாம் தமிழர் கட்சி பேசினதை, நாம் தமிழர் கட்சி என்னெல்லாம் செஞ்சுச்சோ என்னெல்லாம் செயல்படுச்சோ அதை ஃபுல்லாக எடுத்துதான் இந்த நெல்சன் பாய் பேசினான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் வேற எந்த ஆதாரமும் அவன்கிட்ட கிடையாது. இது உடனே என்ன பண்றான்னா, அதுக்கப்புறம் அவர் மீது திமுக நடவடிக்கை எடுக்குது. அவர் அமைச்சர் பதவியை பிடுங்குறாங்க. அப்புறம் கட்சியில பொறுப்புகள் போகுது. இப்போ கூட கரண்ட்ல அவருக்கு எம்எல்ஏ வாய்ப்புக்கான மறும வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கல, சீட் கொடுக்கல. இப்போ உடனே என்ன பண்றான்னா, உடனே அதுக்கு நான் தான் காரணம், என்னாலதான் பாத்தீங்களா, நான் ஒரு தனி ஒருவனா நான் பேசினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பேசுறான். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு தனி ஒருவனால எதை வேணாலும் சாதிக்க முடியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியா ஒரு அமைப்பா இத்தனை பேரை திரட்டி அங்கே போராட்டம் பண்றாங்க, வழக்கு தொடுறாங்க. அது மூலியமாக மனோ தங்கராஜ் மீது நடவடிக்கை எடுத்திருக்குமா திமுக? இல்ல இந்த பையன் ஒரு வீடியோ போட்டதுனால எடுத்திருக்குமா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நாம் தமிழர் மூலமா தான் எடுத்திருக்கும் இல்லையா? ஆனா இவன் என்ன சொல்றான்னா, என்னை மனோ தங்கராஜ் ரவுடி ஆட்களை வச்சு என்னை அடிக்க வந்துட்டாரு, என்னை கொலை மிரட்டல் பண்ண வந்துட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த பையல வீடியோ போட்டான். புரியுங்களா? அதற்கு உடனே அதிமுக அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஐயோ திமுக பண்ண போதுன்னா அதிமுக சப்போர்ட் பண்ணி ஏதாவது செய்வாங்களே, அங்க இருக்கவங்க கூட ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இதுதான் நடந்த உண்மை. இது அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனை சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாத்துறாங்கன்னு வச்சுங்களேன். இது ஏடிஎம்கே. உடனே ஏடிஎம்கேக்கு ஒரு விசுவாசத்தை காட்டணும்ல, அதற்காக செய்யலாம். இப்ப இவனோட நோக்கம் என்னன்னா, திமுக வீழணும் அப்படிங்கிற நோக்கம். நாம் தமிழர் கட்சியோட நோக்கமும் அதுதான். நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு மேடையிலையும் திமுகவுக்கு தடவி கொடுத்தது கிடையாது.
பெரியார் அவர்களை திமுக தான் வந்து தூக்கி பிடிக்க வச்சுங்களேன், அதை அடிச்சு உடைச்சு இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அந்த ஊர்லயே போய் பெரியாரோட மண், இது பெரியார் வந்து வெறும் மண்ணு தான் பேசுறது நாம் தமிழர் கட்சி. எந்த இடத்துல கருணாநிதிக்கு பேனா சில வைப்போம்னு சொல்லி சொன்னாங்களா கடற்கரையில, அப்ப நாம் தமிழ் சீமானன் தான் ஏறி கருத்து கேட்பு கூட்டத்துல நீ வச்சு பாரு, அதை மீறி நீ வச்சுனா நான் வந்து ஆட்சிக்கு வந்தா அடிச்சு உடச்சு தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னவர் அவர் தான். இப்படி அதே போல அவர் ஒரு தெலுங்கர் வந்து நம்மளை ஆளலாமான்னு கேட்டது நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் தான். எந்த இடத்துல திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாரு நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணாரு? இந்த தேர்தலுக்கு நாம் தமிழ் கட்சி 1% நீங்களே நல்லா சொல்லுங்க. 2016 1% ஓட்டு வாங்கினாங்க, அதன் பிறகு 4%, அதன் பிறகு 8%. இப்படி ஒவ்வொரு சதவீதமா இரட்டை மடங்கா அதிகமா வேலை செஞ்சு வழக்குகள் வாங்கி எவ்வளவோ போராட்டங்கள் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்ற நாம் தமிழ் கட்சி படிப்படியா வந்து 8% வந்து நிற்கும் போது இந்த 8% போன 21 சட்டமன்ற தேர்தலில் வந்திருக்கணும். அப்ப கமல் அவர்கள் வந்து கமல் ஒரு 3.something, நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு 4% வாங்கி இந்த 8% ஓட்டு வந்து இப்படிதான் பிரிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் நாடாளுமன்றத்தில் கமல் போய் திமுகவோட கூட்டணி வச்சிட்டாரு. அவர் எம்பி ஆறதுக்காக கூட்டணி வச்சு அவர் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாம் தமிழ் கட்சி 8% வாங்குச்சு. அப்போ ஒரு தேர்தல் தள்ளி போதா, 2 வருஷம் தள்ளி போதா? இப்போ 26 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து இந்த களத்துல நிற்கும் போது இந்த தேர்தலில் எத்தனை சீட்டு நாம் தமிழ் கட்சி ஜெயிக்கும்னு தெரியாது. மாற்று திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழ் கட்சின்னு வந்து நின்ற இந்த வேலையில ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, டாப் ஹீரோ தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லல, அஜித்தா விஜயன் போட்டி போடுவாங்க அந்த அளவுக்கு இருந்த ஒரு ஹீரோ தான் அவர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்து களத்தில் நிற்கும் போகும்போது அரசியல் களத்தில் இது நாம் தமிழருக்கு ஒரு பின்னோக்கி இழுக்கிற வர வேலையா இல்லையா? சரி நீ களத்துக்கு வா, என் தம்பி தானே வந்துட்டு போறான், யார் வேணாலும் வந்து நிக்கலாம் அரசியல்ல, அதுல எந்த விமர்சனமும் எங்களுக்கு கிடையாது. ஆனா வந்து நின்றோன அவர் வச்ச கொள்கை என்ன? ஒரு அரசியல் கட்சி இப்ப நாம் தமிழ் கட்சி திமுக அதிமுக இருக்கும் போகும்போது எதற்கு இந்த நாம் தமிழ் கட்சிக்கு இந்த மண்ணுக்கு தேவையில்லை. ஆனா நாம் தமிழ் கட்சி எதுக்கு வந்து தெரியுமா? ஈழத்துல என்னுடைய தமிழ் பேசக்கூடிய அவன் அழுதானா, அம்மா அவன் அழுதானா நமக்கு புரியும், ஹிந்திக்காரனுக்கு புரியுமா? அப்படி இருக்கும் போது அங்கே 1.5 லட்சம் பேரை கொன்று குவிக்கும் போது எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. இதே நமக்கானவன், நமக்கு இவன் ஒரு தெலுங்கனோ இல்லை ஒரு கன்னடனோ ஒரு மலையாளியோ இங்கே நாட்டை ஆள்றதுனால தான் நமக்கு இந்த சிக்கல். நம்மளே ஒருத்தர் இருந்தானா அவன் கத்தும் போது நம்ம துடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் அப்போ நமக்கான தலைவன் எவனுமே இல்லை. அப்போ நம்மளே வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து நம்மளே வந்து நிற்போம் அப்படின்ட்டு தான் சீமானன் அவர்கள் ஆரம்பிச்சு இந்த களத்தில் மண் மீது மலைகள் மீது ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் அக்கறை கொண்டு இங்கே நாம் தமிழ் கட்சி வளர்த்தாரு. கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை, பெண்களுக்கு தனியான ஒரு சம பங்கு, இப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒரு மாற்று என்னெல்லாம் இருக்கோ, என்ன வாய்ப்புகள்லாம் மறுக்கப்பட்டதோ, சின்ன சின்ன சமுதாயங்களுக்கு, சின்ன சின்ன சாதிய இதுல உள்ளவங்களுக்குலாம் அரசியல்ல வந்து வாய்ப்பு கிடைக்காது, எல்லாருக்கும் கூட்டு வாய்ப்பு கொடுத்தாரு. எந்த அரசியல் கட்சியாவது பெண்களுக்கு 50% சரிக்கு சமமா கொடுத்துருக்கா சொல்லுங்க? திருநங்கைக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுத்துருப்பாங்களா? அப்ப இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியில நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து களத்தில் நிற்கும் போது விஜய் அவர்களை அட்டாக் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதுவும் ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதல். இதே அழகர் ஆத்துல இறங்கினார்ல மதுரையில, எத்தனை லட்சம் பேர் கூட்டினா நீங்க சொல்லுங்க? இதே போல பரமக்குடியில கூட்டினானா இல்லையா? அந்த மாணவர்ல கூடுறானா இல்லையா? அங்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தள்ளுமுள்ள நடந்து எந்த ஒரு விபத்து நடக்கல? நீ சொல்லுங்க. ஆத்துல இறங்குற இடத்துல ஒட்டி தானே எல்லாரும் நின்றாங்க, ஆண் பெண் எல்லாரும் தான் நின்றாங்க. எந்த இடத்துலயாவது ஒரு உயிர் போச்சா? அது எப்படி கரூர்ல மட்டும் போகுது சொல்லுங்க? கரூர்ல மட்டும் எப்படி போச்சு? அப்ப இந்த அளவுக்கு ஒரு உயிர் பலி ஆகக்கூடிய ஒரு அரசியல் பக்குவம் இல்லாம ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதல விஜய் அவர்கள் வராருன்னு அவர் கொள்கை ரீதியா தான் விஜய் அட்டாக் பண்றத தவிர்த்து விஜயோட வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து சீமானவர்களோ இல்ல நாம் தமிழ் கட்சி சேர்ந்த சாட்டை துறைமுறைகளோ நாம் தமிழ் கட்சிக்காரங்களோ பேசல. நாங்க கடுமையா அவர் வர்றதுனால இந்த மாதிரி பேக் ஃபயர் இருக்கு, இந்த மாதிரி இளைஞர்களை வந்து திசை திருப்பி கூட்டிட்டு போறாருன்னு நாங்க விஜய் அவர்களை அட்டாக் பண்றோம். உனக்கு என்ன, நெல்சனுக்கு என்ன? நீ எந்த அரசியல் கட்சியும் சேரல, ஆனா நீ வந்து திமுக காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு நீ சொல்றீல. காசு வாங்கினத நீ பாத்தியா? ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நீ பிறந்தது உண்மையா இருந்தா இது ஒரு பெரிய கொச்சையான வார்த்தை இல்ல. நம்ம ஒருவேளை ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த நெல்சன் சின்ன பையன் வந்து வைக்கும் போகும்போது சாட்டை துறைமுறை அதே போல ஒரு காணொலியில கேட்கிறாரு, நான் திமுக காசு வாங்கியிருக்கேன்னா அந்த ஆதாரத்தை நீ காட்டு, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவனா தான் காட்டு. இது நம்ம ஊர் ஸ்லாங்ல லோக்கல்ல பேசுவோமா இல்லையா? கண்டிப்பா பேசுவோம். ஆனா அதான் சொன்னாரு, அப்ப ஆதாரத்தை காட்டணும்ல. மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, இது மேடையில வச்சு பேசல, இல்ல தனிப்பட்ட விதமா யூடியூப் சேனல்ல அது இது ஒரு சார்ந்த மக்களுக்கு போய் சேருது. அப்போ அவங்களுக்கு இது போகும் அப்படின்றது தெரிஞ்சுதானே பேசியிருப்பாங்க. அப்போ வார்த்தையை வந்து யோசிச்சு பேசியிருக்கணும்ல. இல்ல சிஸ்டர், நானும் அதை தான் சொல்றேன். வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தல. நீங்க தொடர்ச்சியா ஒரு காணொலி போடுறீங்க,
சீமான் அவர்கள் வந்து திமுக பணம் வாங்கிட்டு தான் விஜய் அவர்கள் இருக்குது திமுக எதிர்ப்பு பண்ணவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அது ஒரு 20,000 பேர் 30,000 பேர் மத்தியில் போகுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். அது தப்பான ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் கன்வே ஆகுது. அப்போ அதற்கு அதே போல சோசியல் மீடியாவில் சாட்டை துமுருகன் வந்து பதிலடி கொடுக்குறாரு. நீ அதை நிரூபி அப்படிங்கிறாரு. அந்த சொல் வந்து கடுமையான சொல் தான், நான் இல்லைன்னு சொல்லல, அந்த சொல் கடுமையான சொல் தான். ஆனால் நீ ஆதாரத்தை காட்டணும். அதுக்கு அடுத்து ஒரு காணொலி போடுற, இதுக்கப்புறம் நான் இதுக்கு காணொலி போடலன்னு சொல்லி 2வது காணொலி போடுறான். அந்த பையன் வந்து 2வது காணொலி போடுறான். அந்த காணொலியில் நான் வந்து காட்ட முடியாமல இல்ல, நான் காட்டிடுவேன் அப்படிங்கிறான். கடைசியில் என்ன காட்டானா, நம்ம இந்த தேர்தலுக்காக அஃபிடவிட் தாக்கல் பண்ணிப்பாங்களா, சீமான் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அவருடைய மனைவியோட சொத்து மதிப்பு என்ன, மயனோட சொத்து மதிப்பு என்னன்னு ஒவ்வொரு தேர்தலுக்கும் அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும். அந்த உறுதிமொழி ஆவணத்தை டவுன்லோட் பண்ணி அதை எல்லாருக்கும் இருக்கே, அந்த உறுதிமொழி அவன அபிடவிட்டை வந்து எடுத்து இதுல பாத்தீங்களா, சீமான் அவர்களுடைய மனைவி கயல்விழி அவர்கள் விருதுநகர்ல போன வருஷம் தான் வந்து சொத்து இத்தனை வாங்கியிருக்காரு, 25 ஏக்கர்ல சொத்து வாங்கியிருக்காரு அப்படிங்காங்க. அந்த சொத்து என்ன சொத்துனாவது பார்க்கணுமா இல்லையா? நீ வக்கீல் தானே, முதவி எதையாவது ஒரு பேப்பர் எடுத்து இப்படி காட்டிக்கிறதா? அதாவது அது சரி தப்புன்றதை தாண்டி அங்க போனவங்க அருவா எடுத்துட்டு போனது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சிஸ்டர், நான் அதை தான் சொல்றேன். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்கல்ல, இப்போ இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அண்ணி கயல்விழி அண்ணியோட பரம்பரை சொத்து, அண்ணி கயல்விழி அவர்கள் யாரு? முன்னாள் சபாநாயகர், அதிமுகவினுடைய முன்னாள் சபாநாயகரோட மனைவி மகதான் வந்து கயல்விழி அவங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க அப்பா சேர்த்து வச்சிருப்பாருல சொத்து, அந்த சொத்துகள் ஏகப்பட்டது இருக்கு. விருதுநகர் தான் அவங்களோட சொந்தம். அந்த இதுல அவங்களுக்கு வந்து இருந்த சொத்துக்களை பங்கு பிரிச்சு அதுல கயல்விழி அன்னைக்கு வர வேண்டிய சொத்தை தான் போன வருஷம் வந்து அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது குடும்ப சொத்து, அதுக்கு பணம் கூட கொடுக்க தேவையில்லை. சொந்த இதுல இருந்து பிரிச்சு கொடுக்கும்போது பணம் கொடுக்க தேவையில்லைன்னு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அது வந்து அதுலயே ரிஜிஸ்டர் அந்த பத்திரத்திலே இருக்கு. அதை காட்டுறதுக்கு இதை வந்து எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதுக்கு வந்து 2,000 ரூபாய் போட்டிருக்காங்க, 2,000 ரூபாய் போட்டு 50 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல இது வந்து 60,000 போட்டீங்கன்னா 15 கோடி வரும், இதுதான் திமுக வாங்கின காசுன்னு நிரூபிக்கிறான். அதாவது அது தவறாகவே இருக்கட்டும், அதாவது நீங்க அவங்க தவறாகவே இருக்கட்டும், தவறுன்னு ஒத்துக்குறீங்க. சரி, தவறாகவே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து அருவா கொண்டுட்டு போய் மிரட்டணும்னு யார் சொல்லி அவர் பண்ணார்? நீங்க அதுலதான் நான் கேக்குறேன். இப்போ அந்த காணொலியில இந்த தம்பி வந்து வெளியிட்ட இந்த காணொலியில இதோட அவன் முடிச்சிருந்தான்னா, இவங்க வந்து போய் அடிக்க போனார்ல, ராஜபரவன் வந்து போனார்ல, அப்போ நீங்க மீடியா எல்லாருமே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மீதும் சீமான் அவர்களுடைய மனைவி மீதும் விமர்சனம் வச்சதுனால இந்த ராஜபாரவன் வந்து போனாருன்னு நீங்க பேசினா நான் ஏத்துக்கிறேன். அந்த காணொலியிலேயே அந்த நெல்சன்ங்கிற அந்த ஒரு தப்பான பொய் செய்தி பரப்பக்கூடிய அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ராஜ் பார்வன் இருக்கார்ல, இவர் போறதுக்கு சாட்டை துருமன் எப்படி வீடியோ போறாரோ, நான் இப்ப எப்படி உங்கள்ட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கணும், அது போல ராஜ் பார்வன் வந்து அவரும் போடுறாரு. உனக்கு என்ன தெரியும்னு அவர் வீடியோ போடுறாரு. இவன் 2 பேரும் ஒரே மாவட்டம். அதனால ராஜ்பரனோட அட்டாக் பண்ணி அவர் வந்து ஒரு பாடி பில்டர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவர் ஜிம்ல. அவர் ஒரு லேகியம், யானை கவலம்னு ஒரு லேகியம் வந்து அவங்களே ஓனா உற்பத்தி பண்ணி அவங்க வந்து விற்பனை செய்யறாங்க. அதற்கு அரசு சான்றிதழ் FSSAIன்னு ஒரு சான்றிதழ் வாங்கணும். அது உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து வாங்கணும். அந்த சான்றிதழ் வந்து நீ வாங்கவே இல்லைன்னு எப்படி சீமானண்ணன் மீது வந்து அவதூறு குற்றச்சாட்டு வைக்கிறானோ, இதே போல எவிடன்ஸே இல்லாம அவன்லாம் வந்து FSS சர்டிஃபிகேட்டே கிடையாது, அதை வச்சுட்டு அவன் பண்றான்னு சொல்லி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவரை போய் இவன் அட்டாக் பண்றான். யாரு? அந்த காணொலியிலேயே, நான் சொல்ற சீமானண்ணனோட சொத்து மதிப்பு காணொலியிலேயே இவன் இதை பதிவு பண்ணியிருக்கான். அதை அப்போ உண்மையிலேயே அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கும் போது அந்த சொந்த மாவட்டத்துக்குள்ள இதை ரிலீஸ் பண்ணும் போது அப்போ இவருக்கு பிசினஸ் லாஸ் ஆகுமா இல்லையா? அதனாலதான் இவர் என்ன பண்றாருன்னா, அதை கேள்வி, நான் சர்டிஃபிகேட் இந்த இருக்கு நான் காட்டினேன், நீ எப்படி போடுவ, உன்ட்ட நான் என்கிட்ட இல்லைங்கிறதுக்கு உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு அவர் கேட்க போயிருக்காரு. கேட்க போகும்போது அங்கே இருக்கக்கூடியதுல எப்பயுமே ஒரு பாதுகாப்புக்காக தற்காப்புக்காக தமிழர்கள் ஏதாவது ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. இது முன்னோர்கள் வச்சிருக்குது. அது அவங்க சுத்துறவங்க, சிலம்பம் சுத்துறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, அவர் ஆயுதம் கொண்டு போனது என்னை பொறுத்த வரைக்கும் சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா தவறு தான். நான் அதுல வந்து மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. என்னை பொறுத்தவரை அந்த ஆயுதம் யாரோடதுன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே ராஜ்பாரன் அண்ணன் தான் எடுத்துட்டு போனாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? நெல்சன் மீது ஒரு காயத்தை காட்டுறான். இப்படி வந்து சட்டை, இது என்னை போல ஒரு வெள்ளை சட்டை, எப்பயுமே மேக்ஸிமம் வக்கீல் வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க, இந்த சட்டையா டி ஷர்ட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கான், இப்படி தூக்கிக்கிட்டு இந்த காயத்தை காட்டுறான். நான் எங்கே வச்சு, மருத்துவமனையில் ஆஸ்பத்திரியில் வச்சோ இல்லை வீட்டில் வச்சோ காட்டுறான்னு வச்சுங்களேன். அருவாளை வெட்டி இருந்தா மேலே தானே கீறி இருக்கணும், இந்த சட்டையில தானே கீறி இருக்கணும். அப்போ சட்டை குழந்து தானே அவன் கையை வெட்டியிருக்கணும். அதை எப்படி இப்படி டி ஷர்ட்டையோ சட்டையோ இப்படி தூக்கி விட்டுட்டு உள்ள காட்டுறான். அப்போ இவர் வெட்டலை, அவனே. இங்க எப்பயுமே ஒண்ணு இருக்கு, டக்குன்னு அடிபட்டு உடனே ஆஸ்பத்திரிக்குள்ள போய் நம்ம அட்மிட் பண்ணிட்டு ஒரு கேஸை போட்டலாம்ட்டு இவனே கையை வெட்டிக்கிட்டு பண்ணியிருக்கான். இப்போ ராஜ்பாரன் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வீட்டுக்குள்ள ராஜ்பாரன் போறாருல, ராஜ்பாரனும் யார் யாரை கூட்டிட்டு போறாரு, சண்டைக்கு போயிருக்கதா வச்சுக்கிறோமே, வெட்டனுமே போட்டுமே. அவர் மனைவி எங்கேயாவது சண்டைக்கு போகும்போது யாராவது மனைவி பிள்ளைய கூட்டிட்டு போவாங்களா? வீடியோல வந்து அவங்க மனைவிட்ட வந்து நீங்க ஏன் அருவா எடுத்துட்டு வந்தீங்கன்ற கேள்வி கேட்டிருப்பாங்க அங்க உள்ளவங்க. அங்க உள்ளவங்க கேட்கும் போது அவங்க அதுக்கு இல்ல நாங்க கொண்டு வரல அப்படின்ற பதில் எதுவும் சொல்லலையே.
இல்ல அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பதிலுக்கு காவல்துறை அதுக்கு அடுத்து நடவடிக்கை எடுக்கட்டும். இப்ப அவர் அருவா கொண்டு வந்திருக்காங்கல்ல, காவல்துறைக்கு போயிருச்சுல, காவல்துறை இனிமே வழக்கு பதிவோம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ராஜ் பரோன்ங்கிறது இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறைக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நல்வழியில செலுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன உயிரையும் மதிக்கிறவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு முன்னாடியே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து முறையா போயிருக்கலாம்ல, அதை ஏன் வந்து இப்படி போய் அவங்க கத்தி வச்சு மிரட்டி அவங்கள போய் வீட்லயே போய் ஏன் மிரட்டணும்? இல்ல அதே தான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன். அவங்க ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கும் போகும்போது நம்ம இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய காவல் நிலையத்துல போனோன்னா ஒரு புகார் கொடுக்கணும்னு வச்சுக்கிறீங்களேன், காவல்துறையில என்ன நடக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். ஒரு பிரச்சனை ஒரு லெவலுக்கு மேல 2 பேருக்குள்ள பேசியிருக்கும் போது நம்ம எடுத்த உடனே நேரம் வந்து சட்டத்தின்படி நம்ம போய் காவல் நிலையத்துல போய் ஒரு புகார் கொடுக்க போறோம்னா, இருப்பா இது பண்ணுப்பா அப்படின்னு அலக்களிப்பாங்க. அதே நேரத்தில் நேரம் போய் கேட்டுருவோம். நம்ம பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை என்ன கேட்கும், நீங்க எதுக்குன்னா நாங்க இருக்கோம்ல, நாங்க எங்கள்கிட்ட வந்து நீங்க உடனே புகார் தெரிவிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்ட்ட புகார் தெரிவிச்சா நீங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, உடனே நீங்க எடுக்கிறீங்களா? இல்ல. இப்ப இவர் என்ன செய்ய வர்றாருன்னா, நான் என்ன சொல்றேன், சட்டத்தின்படி இவர் காவல் நிலையத்துக்கு போயிருக்கலாம்னா போயிருக்கலாம். ஆனா இங்க சட்டம் அப்படியா இருக்கு? சட்டம் அப்படி இல்லை, சரியில்லைன்றதுக்காக எல்லாரும் தான் விஷயத்த நானே பண்ணிக்கலாம்னு அருவா எடுத்துட்டு போயிட முடியாதுல்ல. இல்ல நீங்க மறுபடியும் என்ன நீங்க வந்து ஒரு குற்றம் சுமத்துறீங்க அப்படின்னா, இவர் அருவா எடுத்துட்டு போயிட்டாரு சொல்றீங்க. இவர் காரை விட்டு இறங்கி போகும்போது இவர் அருவா எடுத்துட்டு போனாரா? வெளியில வா அப்படின்ட்டு அருவாலோடைய ஸ்டேரிங்க நிப்பாட்டிட்டு இல்ல கதவை திறந்துட்டு இவர் அருவாலோடைய வாடாவனை வெட்டாம விட மாட்டேன்னா கேட்டாரு. நீங்க நல்லா அந்த காணொலியை நல்லா அதை நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணாலும் சரி, ஒரு இவரோட இடத்துல இருந்து இவர் இன்னொரு இடத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கனாவே முதல் குற்றவாளியா இவரெல்லாம் சேர்ப்பாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்லல. சட்டத்தின்படி நீ எதுக்கு அங்கே போனேன்னு தான் கேள்வி இருக்கும். அந்த கேள்வியில மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இது ஒரு லெவலுக்கு மேல அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு தவறான குற்றச்சாட்டு அங்கே வச்சிருக்கலாம். இவர் ஒரு நன்மதிப்புல நம்ம ஊருக்காரன் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் மனைவியை கூட்டிட்டு அவர் பேச போயிருக்காரு. நல்லா தெரிஞ்சு மனைவியை கூட்டிட்டு அவர் பேச போயிருக்காரு. சண்டைக்கு போறவரா இருந்தா 4 ரவுடி பயில கூட்டி போயிருக்கலாம். திருப்பி வந்திருக்காங்க நெல்சன் வீட்டுல திருப்பி ஒரு 4 ரவுடி பயில வந்து சண்டை போட்டுருக்காங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், வா ஒத்தைக்கு ஒத்த பேசி பார்ப்போம், வா ஒத்தைக்கு ஒத்த போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் அவர் கேட்கிறாரு. இது அப்படின்னா இல்ல அப்படின்னா சண்டையில எதுக்கு இப்ப ஜூடோ இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள்லாம் இருக்கு, எதுக்கு இப்படி ஜிம்முகள்லாம் இருக்கு, எதுக்கு ஜிம்முகளை போய் பயிற்சி செய்யறாங்க, எதுக்கு உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கா இல்ல தற்காத்துக்கிறதுக்கா, எதுக்கு சிலம்பம்லாம் இருக்கு, தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தானே. அதாவது தமிழர்களோட பாரம்பரியம். இன்னைக்கு நம்ம வயல் பகுதியில் போனீங்கன்னா ஊர்ல வயல்களில் மோட்டார் பம்புகளோ காவல் கேட்கறதுக்கு ஒரு கையில ஒரு கம்போ இல்ல தலைக்கு கீழே ஒரு அருவாலோ குட்டியா வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா திருடன் எவனாவது வந்துருவான் கொண்டுருவான்னு ஒரு தற்காப்புக்காக எல்லாரும் வச்சிருப்பாங்க. அந்த தற்காப்புக்கான பொருளை ஏன் வந்து ஒரு வண்டியில அதை இளநீ வெட்டி கொடுக்குறவர் தான் அருவாள் வச்சிருப்பாரு. அதுக்காண்டி அது ஆயுதம் நம்ம பாத்துக்கலாமா? காவல்துறை அதிகாரிகள் கையில இருந்தா லத்தி இருக்கு, பாக்கெட்ல கண்ணு இருக்கு. இப்ப இசைக்கு தூத்துக்குடியில எடுத்து சுட்டாரு, உன்னை பாதுகாக்கிறதுக்கு அது வந்து ஒரு மேலதிகாரி ஆர்டர் எதுக்கு எடுத்து சுட்ட? சட்டத்தின்படி தப்பு. அது நான் என்ன கேட்கிறேன்னா, எடுத்து அதை பயன்படுத்தினா தவறு, வச்சிருக்க கூடாதுங்கிறது கிடையாது. தற்காப்புக்காக யார் வேணா வச்சுக்கலாம். ஆனா அந்த காணொலியில பாத்தீங்கன்னா அவர் கையில வச்சிருப்பாரு. இல்ல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல இவரும் இவர் மனைவியும் வந்து வீட்டுக்குள்ள போய் அவரே சொல்லுவாங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட்டு பேசுறாங்கன்னு. கரெக்டா? அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசுவாரு. பேசும்போது அவரை ஒரு லெவலுக்கு மேல அவங்க அண்ணன், இப்போ அவர் வெளியிட்டு இருக்க காணொலியை பாருங்க, அவங்க அண்ணன் வந்து அவர் ராஜ் பரோனை இப்படி கட்டி பிடிச்சிக்குவாரு. கரெக்டுங்களா? பின்னாடி கையை பிடிச்சிக்கிட்டு இவன் போய் அட்டாக் அடிப்பான். யாரு? ஒரு ஆளை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இவன் போய் அடிக்கிறான். அடிச்சதுக்கு பிறகு அப்புறம் ஆட்களை அப்படின்னு வந்தோடனே வெளியில தள்ளி விட்டு அவங்க முன்னாடி அந்த கிரில் கம்பி, அந்த கம்பியை வந்து கேட்ட பூட்டிட்டு சேஃப்டியா உள்ள இருந்துக்கிட்டு வேணும் கத்தி வெளியில இருக்கிற 4 ரவுடிகளை வர சொல்லி அவங்க ஏரியால அவங்க எல்லாம் வந்து அவனை அந்த நேரத்துல தான் இவர் பேசுறாரு. கேட்ட பூட்டி உள்ள வச்சுன்னா வெளில வாடான்னு. இவர் நினைச்சிருந்தா போனோடனே அடிச்சு மூஞ்சி முறை உடைச்சிருக்கலாமா? முடியாதா? அவங்க தான் அந்த பிரச்சனையை உருவாக்கி வந்துட்டான். இப்போ வந்து ஒரு வக்கீலா இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, அதுவும் அவங்க குடும்பம் காங்கிரஸ் குடும்பம். அப்போ அவங்களுக்கு நுணுக்கங்கள் தெரியும்ல, இது போல பல விஷயங்கள் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ அவங்க தான் இது பிரச்சனையை உருவாக்கி இது மூலியமா அவன் பேரை டேமேஜ் பண்ணலாம்னு 4 ரவுடிகளை வர சொல்லி அவர் வேட்டியை உருவிட்டாரு, அதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க நல்லா இருங்க, அந்த அக்கா அவரோட மனைவி, நாங்க பண்ணியிருக்கிறது தவறா இருந்தாலும் அவங்க காலில் வேணா விழுந்து மன்னிப்பு வைக்கிறேன், ஆனா இப்படி வந்து அவன் பதிவு போட்டுக்கிறது தவறுன்னு சொல்லி பேசுவாங்க. அதுல உங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரியல. அந்த ஆள் இருக்கிறதுக்கு ஓங்கி பலர் 4 பேரை விட்டானா அந்த ஆளு கையை பார்த்துருக்கீங்கல்ல, ஓங்கி 4 பேரை விட முடியாதா? போன புதுசுலேயே 4 பேரை அடிச்சிருக்க முடியாதா? செய்யணும்னு நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம். அது திட்டமிட்டு அவர் தன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியும். புரியுங்களா? அவர் தன்னுடைய ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் இங்க கோவத்துல எல்லாரும் வாடா உன்னை கொண்டுறேன்டா, பெத்த பிள்ளைய பார்த்து அப்பா சொல்லுவார்ல, டேய் உன்னை கொண்டுருவேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா சொல்லுவாங்களா? அது போல அதுக்காண்டி கொண்டுருவாங்களா?
அது இப்படி அப்படி ஒன்று பண்றதா இருந்தா இப்படி வெளிப்படையா வீட்டுக்கு போய் யாராவது பண்ணுவாங்களா? தன் மனைவியவே கூட வச்சுக்கிட்டு யாராவது பண்ணுவாங்களா? அது எல்லாம் இவங்க வந்து ஃப்ரேம் பண்றது. புரியுங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அண்ணன் வந்து அந்த அந்த விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் பொறுமையா கையாண்டிருக்கலாம்ங்கிறது நானும் அதில் உடன்படுறேன். ஆனா அதை மீறி இவன் ஒரு திருட்டு பையன், இவன் ஒரு ஃபோர்ஜரி, வக்கீலுங்கிற பேரை வச்சு தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக ஒரு தப்பான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் பெரிய ஆபத்துங்கிறேன். தமிழர்கள் எல்லாருக்குமே ஒரு மாண்பு இருக்கு. எதா இருந்தாலும் நேருக்கிறேன்னு நிற்பாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து எப்பயுமே எந்த பிரச்சனையா இருக்கட்டுமே நேருக்கு நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கும், போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காது. இவங்க தான் இப்படி ஒளிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியுமில, அவன் தவறு இல்லைன்னா நின்றுக்க வேண்டியதானே? அடிச்சு உன்னை கொண்டுட்டு போட்ட இந்த மண்ணுக்கா நாம் தமிழர் கட்சி இப்படி தாங்க, இந்த ஒருத்தன் அடிச்சு என்னை கொண்டுட்டாங்க பண்ணிட்டு போட்டு நின்றுக்க வேண்டியதான். கேட்ட போட்டிட்டு பயந்து உள்ளக்கு போய் நிற்கிற, உள்ளக்கு இருந்துட்டு வாங்கிற. அப்ப யார் இதுல வீரன்? வெளியில நீங்க ட்ரோல் பண்றீங்களா? யார் வீரன்? கேட்டுக்கு உள்ளக்கு இருந்துட்டு வாவானு உன் வீடு தேடி வந்துட்டால, வா நின்று பேசு, ஆதாரத்தை காட்டு, ப்ரூஃபை காட்டு, எஃப்எஸ்எஸ்ஐ இல்லைங்கிறத நீ காட்டு. அந்த வக்கீல் வந்து தப்பானவராகவே இருக்கட்டும். ஸோ அவர் வந்து தப்பானவராகவே இருக்கட்டும், தப்பானவர் தான். அவர் வந்து காணொலியா வந்து வீடியோ பதிவிட்டிருக்காரு. ஸோ அந்த பதிவுக்கு நீங்க வந்து பதிலடியா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்திருந்தா நீங்க அந்த சர்டிஃபிகேட்டை, இவரும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தான், நீங்க அதிலே காட்டியிருக்கலாம்ல. ஏன் நேர்ல போய் சந்திச்சு அவர்கிட்ட அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து அந்த வீடியோ வந்து பொதுமக்கள்கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ அப்போ பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரியே என்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னு இவரும் வீடியோவில் காமிச்சிருக்கலாம்ல. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இவரும் வந்து வீடியோக்கு முன்னாடி போட்டிருக்காரு. இவரும் அந்த வீடியோவுக்கு முன்னாடியே வந்து இது வந்து அரசு சான்றிதழ் தரம் பெற்று தான் இந்த இது பண்ணுறோம்னு ஒரு விளம்பரமே பண்ணியிருக்காரு. இது வந்து நெல்சனுக்கு தெரியாமலாம் இல்லை, திட்டமிட்டு ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு. அதாவது நெல்சனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம எப்படியாவது ஒரு பெரிய ஆள் ஆகணும். நான் பாருங்க ஒரு வீடியோ அதில் போட்டிருப்பாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் பார்த்தீங்களா நான் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டேன், நான் வந்து இவரை பேசி இவருக்கு பதவி எல்லாம் போக வச்சிட்டேன் அப்படின்னு தன்னை மிகைப்படுத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். உளவியலாக அவர் சொன்னார். இவங்க எதுக்காக வீடியோ போட்டிருக்கலாம் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட் தான். வீடியோ போட்டிருந்தா முடிஞ்சு போயிடும், சரிங்களா? இவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கண்டிச்சு வைக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அவர் நேரம் வந்தோடனே நெல்சன் எங்க, நெல்சன் வந்து சர்ச்சுக்கு போயிட்டாரு. ஓகேங்களா, சர்ச்சுக்கு போயிட்டார்ல. அப்போனா சர்ச்சுக்கு போயிட்டாருன்னா அப்போ வெயிட் பண்ணி இருக்கலாம்ல. அவர் எதுக்கு உடனடியாக உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க? அவனே சொல்லுவான், அவங்க வந்து முதல்ல எங்கள் அப்பா அம்மா தான் பேசிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா அம்மாவா பாட்டியோ அவங்க தான் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டாங்கன்ட்டு. அவங்கள்ட்ட தான் இவங்க பேசியிருக்காங்க, உங்கள் மையம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா 2 பேரும் ஒரே டிஸ்ட்ரிக்ட். அப்போ அதன் அடிப்படையில் இவங்க சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் இவர் வந்திருக்காரு. அப்புறம் உள்ள உட்காந்து இப்படி போட்டிருக்கீங்களப்பான்னு முதல்ல நீங்க நல்லா பாருங்க. இந்த அண்ணன் அந்த ராஜபாரன் வந்து பேசிக்க மாட்டாரு, அவங்க மனைவி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த நிறுவனத்தில் அந்த பொருள் தயாரித்து பண்ணுறதுல அவங்களுக்கு பின்னாடி இவர் விளம்பரத்துக்கு தான் ராஜ்பாரனை வந்து அந்த வித உணவை உட்கொள்றதுனால நான் எப்படி இருக்கேன்னு விளம்பரத்துக்காக தான் அவர் ஐக்கானை தவிர்த்து அது இல்லை. அப்போது திட்டமிட்டு பொய் செய்தியை பரப்புறது. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க, அருவாளை எடுத்துகிட்டு போகிறது சட்டத்தில் ஒன்று இருக்குல்ல. கொலை செய்கிறவனை விட கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம். அப்போ அவர் அருவாளை எடுத்துட்டு வந்ததை விட அருவாள் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் இந்த அயோக்கிய பைய நெல்சனை அவனை தான் தூக்கி உள்ளக்க வைக்கணும். கரெக்டா? இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயாவது எல்லை மீறி போயிருக்கா? இதுல தனிப்பட்ட விதமா இது நாம் தமிழர் கட்சியே கிடையாது. அவர் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர். அவர் பார்க்கக்கூடிய தொழில இதோட கனெக்ட் பண்ணி உள்ளக்க பேசுனதுனாலதான் அவர் போயிருக்கிறாரு. இன்னொரு கேள்வி எங்கள்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அகேன்ஸ்டா வந்து நாங்க கேள்விகளை எழுப்புனாவோ ஆதாரங்களை கொடுத்தாவோ அவங்கள வந்து நீங்க கொலை பண்ணிடுவீங்களா அப்படின்ற கேள்வி வந்து அதிகமாக வந்து சோசியல் மீடியாவில் பரவுது. அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்க? சிஸ்டர், இன்னைக்கு ஏகப்பட்ட கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நடக்குதா இல்லையா? எல்லா கொலைகளுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் பின்புலம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் இருக்கும். இப்படி ஒரு பொது வெளியில் இத்தனை பேர் வீடியோ எடுப்பாங்க எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் அருவாளை எடுத்துகிட்டு போய் பண்ணுவானா? அதுலேயும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி எடுத்துகிட்டு போய் வாடா வெட்டுவோம்னு ஏதாவது பண்ணுவானா? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். இந்த பிரச்சனை வெளியில் வரும். அவன் வீட்டில் சிசிடிவி கேமரா, கன்னியாகுமரியில் மேக்ஸிமம் வந்து சிசிடிவி கேமரா எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அப்படி இல்லைனாலும் 4 பேர் எடுத்து வீடியோ போடுவாங்க. அவனே ஒரு வீடியோ கண்டென்ட்டுக்காக அலையிறவன் தான் அந்த பையன் நெல்சனு. அவன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எடுத்து பரப்புவாங்க. புரியுங்களா? டார்கெட் வந்து நெல்சன் தானே. அப்போ நெல்சன் வந்து வீடியோ எடுப்பாங்கிறது தெரியும்ல. யாராவது பண்ணுவாங்களா? கொலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு கேள்வி கேட்டால் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பல மேடைகளில் வந்து கேள்வி கேட்டிருக்கு. புரியுங்களா? நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனங்கள் ஏகப்பட்டது. யூடியூப் ப்ரொட்டஸ்ட்னு ஒரு கேவலமானவன் பேசுவான், ஏகப்பட்ட விமர்சனம். இன்னொரு மனோஜன் ஒரு மூதேவி ஒன்று பேசி தெரியும். இப்படி பல பேர் நாம் தமிழர் கட்சி மீது சேர்த்தவாறு வீசுவாங்க. எந்த இடத்துலையும் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்கிறேன்.
விமர்சனம் என்பது உன்னை நோக்கி வரும் வெறும் சொற்களே தவிர அது கற்கள் அல்ல. நம்மளை நோக்கி வந்து கல்லை விட்டு யாரும் எரியல, நம்ம தற்காதுக்கு வெறும் சொற்கள் தான். வாங்கி கடந்து போ, ஆக்கப்பூர்வமாக இருந்தால் எடுத்துக்கோ, தவறாக இருந்தால் அதை விட்டுட்டு போயிருந்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இது வரைக்கும் மேடைகளில் நாங்களே சொல்லுவோம், திமுக ரவுடிசம் ஏதாவது வந்து மேடைகளில் பேசும்போது ஏதாவது இடையூறு கொடுத்தாங்கன்னா வேணா உனக்கு எடுத்து மேடை போட்டு பேசுன்னு சொல்லக்கூடிய உறவுகள் தான் நாங்கள் நாம் தமிழ் கட்சி. எந்த இடத்துலையும் நாம் தமிழ் கட்சி வந்து வன்முறையை செஞ்சதே கிடையாது. இந்த 15 வருடங்களுக்கு மேலே நாம் தமிழ் கட்சி பயணிச்சுட்டு இருக்கோம். எந்த இடத்துலையும் வன்முறை நடந்தது கிடையாது. இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு இவன் அந்த வேலையை பார்த்துருக்கான் அப்படிங்கிறத பாருங்க. இவன் போனை வாங்கி, இவன் சொல்றான்ல, இவன் போன் பண்ணா போன் எடுக்க மாட்டான். கேட்டா இவருக்கு என்னமோ ஆபீஸ் வச்சு பெரிய பெரிய என்னமோ வழக்கறிஞர் சங்கத்துக்கு தலைவர் போல இவர் தம்பி நடந்துக்குவாப்ல. போன் பண்ணா போன் எடுக்க மாட்டான், போன் எடுத்து பதில் சொல்ல மாட்டான். அவங்க இன்ஸ்டாகிராம்ல சேட்டிங், புரியுங்களா? இப்ப சுனந்தா அக்கா பேசுறாங்கன்னு சொல்லி போறாங்களா, முழு காணொலியே போடுறது இல்லை, முழுசா என்ன சேட் பண்ணாங்களோ போடுறது இல்லை. நாம் தமிழ் கட்சியோட ஐடிவிங் பேசுனதுக்கு நாம் தமிழர் கட்சியில பழகிட்டு நாம் தமிழ் கட்சி மூலியமா சில பேரோட தொடர்புல இருந்துட்டு வெளியில போனவன் தான் அவன். ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கும் போது யாரா இருந்தாலும் உங்க மேல ஒரு தப்பான, உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாம உங்க மேல தவறான ஒரு இதை பேசினாங்கன்னா நீங்க இப்படி உட்காந்து வீடியோ போடுவீங்களா? வீடு ஏறி வந்து என்கிட்ட சண்டை போடுவீங்களா? இன்னொன்னு அவர் கேட்டிருக்காரு, அந்த வீடியோலயே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, நான் டிஎம்கேவை பத்தி நிறைய விமர்சனங்கள் நான் வச்சிருக்கேன், ஆனா யாரும் என்னை வீடு தேடி வந்ததில்லை. ஆனா என்டிகேவை பத்தி போட்ட வீடியோவுக்கு நீங்க என்னை வீடு தேடி வந்து வெட்டுறீங்க, அப்படின்னு கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுக்கு பதிலடியா என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சிஸ்டர், வீடு தேடி வர்றதுக்காக முதல்ல அந்த ராஜ் பரவனோட வந்திருக்காருல, இந்த ராஜ் பரவன் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவன் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கான். ராஜ் பரவன் அவங்க வந்து யாரு, கூட வந்தவங்க யாரு? ராஜ் பரவனும் வந்து அந்த லேடிஸ் வந்து யாரு? அவங்க மனைவி. நீங்களே சொல்றீங்க உங்க மனைவி. இவன் என்ன பண்ணா தெரியுமா? அது மனைவியா இல்ல வேற யாரோன்னு தெரியல. அந்த வேற யாரோங்கிற வார்த்தை இவன் தப்பான வார்த்தையா இல்லையா? அந்த வார்த்தையை சொல்ல தேவையில்லை, அதுக்கு சூச்சகமா ஒரு வார்த்தை சொல்றான் தானே, அது தப்பான ஒரு விஷயத்துல பண்றது. அப்ப பெண்ணை இவன் தாயை பத்தி பேசுறான்ல, என் தாயை பத்தி போட்டாங்க, இவன் என்ன வேலை பார்க்கறான்? இதற்கு முன்னாடி இதே போல காணொலிகள்ல அவனை பத்தி தப்பா, புரியுங்களா? இப்படி ஒருமையில பேசுறத சூச்சகமா டெக்னிக்கலா நல்ல வேடா வந்து பேசிட்டா அப்ப அதை ஏத்துக்கலாமா? அந்த வேலையை செஞ்சது இவன் தான் செய்யறான்னு சொல்றேன் நான் உங்கள்கிட்ட. நெல்சன் வந்து மனநோயாளி, அவனை கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்துல வச்சு அவனுக்கு தயவு செஞ்சு அவன் மனநோய்க்கு வியூஸ் போகணும்னு ஏதோ ஒரு பைத்தியம் முண்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை கொண்டு போய் கொஞ்ச நாளைக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு அதுக்கு வைத்தியம் கொடுங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இவர் பேசுறதுக்கு முன்னாடியே சாட்டை துரைமுருகன் வந்து அவங்க அம்மா அப்பாவை பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ அதோட கோபத்தின் வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம்ல. அப்படின்னா நீ வளர்க்குறீங்க தானே, என் அம்மா அப்பாவை பத்தி இந்த மாதிரி சோசியல் மீடியால இப்படி பண்ணிட்டாரு இருந்தாங்க ஆதாரமும், நீ போய் ஒரு வழக்க போடு. மனோ தங்கராஜ் உனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாருன்னு நீ எடுத்து வீடியோ போட்டியில, திமுக என் வீட்டுக்கு வந்து இது போல சண்டை போடலைன்னு. அப்புறம் இதே திமுகவோட மனோ தங்கராஜோட ரவுடிகள் தான் வந்து என்னை கூட்டிட்டு போய் என்னை வந்து மிரட்டான், என் ரவுடிகளை விட்டு என்னை அச்சுறுத்தல் பண்ணாரு, நீ தான் வீடியோ போடுற. ஆனா அப்புறம் திமுக வந்து எனக்கு நிக்கலைங்கிற. இதே கன்னியாகுமரி மாவட்டத்தை தன் மண், அதாவது எவனும் ஒருத்தனுமே தாய் மண்ணை வந்து தவறா பேச மாட்டான். என் ஊர்ல வந்து மத பிரச்சனை இருக்கு, அதனாலதான் எனக்கு அந்த ஊர் பக்கமே போறதுக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் சென்னையில இருக்கேன்னு வீடியோ போட்டேன். அப்புறம் இப்ப நீ சென்னையில இருக்கிற, நீ இப்ப எதுக்கு கன்னியாகுமரியில இருந்த? நீ கன்னியாகுமரியில் இருக்கேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ தொடர்பு கொண்டிருக்க, போன்ல ஏதோ பேசியிருக்காங்க கொண்டிருக்காங்க. ஏன்னா ஒரு பகுதிகளுக்குள்ள 2 பேரும் பக்கத்துல உள்ள ஒரு பகுதிகளுக்குள்ள இருக்கிறதுனால 2 பேருக்கும் நல்ல முன்னப்பிட வரவங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் வேற ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிறதான் தெரியுது. காவல்துறை இந்த பிரச்சனையை எடுத்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சுமூகமா இந்த பிரச்சனையும் இல்லாம யார் மீதும் ஒரு சைட்ல வந்து சப்போர்ட்டா நின்றக்கூடாது. காவல்துறை நேர்மையா எடுத்து அவர் 2 பேருக்கும் வந்து பண்ணி இதோட அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுக்கிறோம். ஒரு மக்களோட பிரதிநிதியா இருந்து நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க கொடுத்த பதிலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.